வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. ஜனவரி 3 கடவுள் வணக்கம். தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தருகிற சிந்தனை இன்றைக்கு கடவுள் வணக்கம். அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்துமாக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5ம் 6ம் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் முழுமுதற் பொருள் என்று சொல்லுகிற கடவுள் வணக்க பாடலை நீங்கள் வேறெங்கும் கேட்டிருக்க முடியாது. கடவுள் நிலையை அற்புதமாக விளக்குகிற ஒரு பாடல் கடவுள் வணக்கம் என்ற பெயரில் கடவுள் விளக்க பாடலை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தருகிறார். ஆனால் அவரே சொல்கிறார், கடவுள் என்று நீங்கள் வேறு எதனையும் வணங்க வேண்டாம், நான் சொல்வதனை கேளுங்கள். நீங்கள் தினந்தோறும் உங்கள் உடலை பேணுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள். தினந்தோறும் உங்கள் மனதினை ஓர்நிலைப்படுத்துவதற்கு கூர்மைப்படுத்துவதற்கு அகத்தவம் பயிலுங்கள். எதிலும் எப்போதும் விழிப்புடன் இருக்கக்கூடிய விழிப்பு நிலையை ஏற்படுத்தக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எப்பொழுதும் இளமையை நீட்டித்து முதுமையை தள்ளி போடுகிற வகைக்கு நான் சொல்லி தந்திருக்கிற காயகல்ப பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். அது போதும், வேறு எதுவும் கடவுள் வணக்கம் என்று தேவையில்லை என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம் என்று ஒரு பழைய திரைப்பட பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதற்கு செயல் விளக்கம் தருவது போல அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார், ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார். அது காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்று சொல்கிறார். கடவுள் நிலை அல்லது இறைவன் இயற்கை என்பதே காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார். செய்யும் செயலுக்கு ஏற்ற விளைவு இருக்கிறது என்பதை உணர்ந்து எந்த செயலையும் விழிப்போடு செய்வது என்று உங்கள் செயலை, உங்கள் கடமையை ஆற்றுங்கள். அது போதும். தனியாக இறைவணக்கம் கடவுள் வணக்கம் என்று நீங்கள் தேடி அலைய வேண்டியதில்லை என்று அருள் தந்தை அவர்கள் மிக அற்புதமாக கடவுள் வணக்கம் குறித்த சிந்தனையை இன்றைக்கு அளிக்கிறார் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.